25 வருஷ ஹோம் லோனை 10 வருஷத்துல எப்படி 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி முடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 50 லட்சம் ரூபாய்க்கு ஹோம் லோன் வாங்கிட்டு 25 வருஷம் வட்டி கட்டிட்டே இருக்க போறீங்களா? வேண்டாம். அதை எப்படி 10 வருஷத்துல முடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லோன் விஷயத்துல ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு. அது முதல் 10 வருஷத்துல நீங்க கட்டுற காசுல 80% வட்டிக்கு மட்டும் தான் போகும். அதை எப்படி மாத்த போறோம்ன்றதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியே. இப்போ 50 லட்சத்துக்கு 15% வட்டியில 25 வருஷத்துக்கு லோன் எடுத்தீங்கன்னா அது மாசம் 64,042 ரூபாய் இஎம்ஐ வரும். அதை எப்படி குறைக்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டெப் 1, ஒரு வருஷத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ. ஒரு வருஷம் முழுக்க 12 இஎம்ஐ கட்டுவீங்க. ஆனா உங்களுக்கு போனஸ் வர்றப்போ இல்லைன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு வர்றப்போ அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வருஷத்துக்கு 13 இஎம்ஐ கட்டினீங்கன்னா 25 வருஷம் ஹோம் லோன் 20 வருஷமா குறைஞ்சிரும். ஸ்டெப் 2, உங்க இஎம்ஐ வருஷா வருஷம் கொஞ்சம் ஏத்தி கட்டுங்க. இப்போ நீங்க மாசம் 64,042 ரூபாய் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்கன்னா அது அடுத்த வருஷத்துல இருந்து 7.5% ஏத்தி, அதாவது 68,845 ரூபாயா கட்டினீங்கன்னா உங்க 20 வருஷம் ஹோம் லோன் 12 வருஷத்துலயே முடிஞ்சிடும். அதுக்கு நீங்க எல்லா வருஷமும் 7.5% ஏத்திட்டே இருக்கணும். ஸ்டெப் 3, இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸ்டெப் 1ஐயும் ஸ்டெப் 2ஐயும் சேர்த்து செஞ்சீங்கன்னா அங்கதான் இருக்கு மேஜிக். நீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்க 25 வருஷம் ஹோம் லோன் 10 வருஷத்துல காலி ஆயிடும். யோசிச்சு பாருங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல 15 வருஷம் கமிட்மெண்ட்டை நீங்க மிச்சப்படுத்துறீங்க. இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹோம் லோன் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க அஹம் ஹவுசிங் ஃபைனான்ஸை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம வீடு வாங்க பிளான் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.